வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ல ஸ்கூட்டி ஜஸ்ட். இந்த வண்டி பார்த்தீங்களாக்கும் வயசு பிள்ளைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி வாங்கக்கூடிய ஒரு வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2022 மாடல் TN60 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. மொத்தமே ஒரு 17,500 சம்திங் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. பக்காவாக இருக்குது. பாடி எந்த ஒரு டேமேஜ் உடனே தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸ் சேல்ஸுக்கு வந்திருக்கு. வாங்க வண்டியோட டீட்டெயில்ஸை பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 75% மேலே இருக்குது. பாடி பாருங்கள், ஃப்ரண்ட்டு பாட்டம் பேனல்லாம் பாருங்கள், எங்கேயுமே ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை, தெளிவாக இருக்குது. TN60 ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. டாப் பேனல் பாருங்கள், அப்படியே புது வண்டி மாதிரி இருக்குது. பாடியில் எங்கேயுமே ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை, தெளிவாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காரு கஸ்டமரு. வைசர்லாம் பாருங்கள், ஹெட்லைட் டூமு, மிரரு, லெஃப்ட் சைடு மிரர், ரைட் சைடு மிரரு, லெஃப்ட் சைடு மிரர், லைட்டாக அந்த மிரரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 2 கோடு இருக்குது. மற்றபடிக்கு பார்த்தோம்னா பாடியில் எங்கேயுமே ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் கூட இல்லை. அவ்வளோ அருமையாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே வந்து புதுசாகவே வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காரு. நல்லா பாருங்கள், லெஃப்ட் சைடு பேனாலுமே பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 24 மாடல் 25 மாடல் ரேஞ்சுக்கு இருக்குது வண்டி. பாடி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனிலேருந்து வந்த சீட் கவர் தான். டோல் ஸ்டிச்சிங்ஸ் போட்டு சூப்பராக இருக்குது லெதரில். ஃபுட் ரேஸ்லாம் பாருங்கள், எங்கேயும் ஸ்க்ராட்ச் ஆனது சரி, ஏதாவது பொருள் எதுவும் வச்சு டேமேஜ் பண்ண மாதிரி அங்கே ஸ்க்ராட்ச் ஆனது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எக்ஸ்ட்ரா ஃபுட் மேட் போட்டிருக்காங்க பிளாக் கலரில். க்ளோ பாக்ஸ்லாம் பாருங்களேன், உடையில செய்யலை, நல்லா இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 17,600 கிலோமீட்டர் ரேஞ்சு ஓடி இருக்குது. இன்ஜின் ரூமே பாருங்கள், ஏங்க கீழே ஏதாவது ஸ்பீடு பிரேக்கில் விட்டு உரசனது வச்சு செஞ்சது அந்த மாதிரி ஏதாவது பெயிண்ட் போனது இல்லை பிரித்து ஏதாவது நட்டு போல்ட்டெல்லாம் ஸ்லிப் ஆனது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்குது. ரியர் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்பீட் பிரேக்கரில் ஏதாவது வேகமாக போட்டு பின்னாடி ஏதாவது வந்து அவங்க இடிச்சு ஸ்க்ராட்ச் ஆனதை வச்சு செஞ்சு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரியர் டயர் பாருங்கள், சிஏ டயரில் நல்ல திருப்பு இருக்கிற மாதிரி பெரிய பட்டனாக இருக்கிற மாதிரி டயர் வாங்கி போட்டுருக்காங்க. டேஞ்சலைட் அசம்பிளி இண்டிகேட்டர்லாம் பாருங்கள், எதையும் உடையில வைக்கல, நல்லாயிருக்கு. சைலன்ஸரும் பாருங்கள், தெளிவாக இருக்குது. நெளிவு கூட கிடையாது, சின்ன நெளிவு கூட இல்லை, அருமையாக இருக்குது. ரைட் சைடு பீஸுமே பாருங்கள், வெயிலில் போட்டேன் பேடானது ஸ்க்ராட்ச் ஆச்சு, ஏதாவது ஹெல்மெட் போட்டு கூட ஸ்க்ராட்ச் ஆகலை. அவ்வளோ அருமையாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த இதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட்டும் பண்ணலை, சூப்பராக இருக்குது. ரைட் சைட் ட்ரிம்லாம் பாருங்கள், கீழே சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை. அந்த அளவுக்கு தெளிவாக பக்காவாக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த வண்டியை. நீங்களே பார்த்தாலே தெரியும் வண்டி எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது அப்படின்றது. இந்த வண்டி பார்த்தோமாகும் இப்போ புது வண்டி வாங்கினீங்களாக்க ஒரு 96 ரூபா 97 ரூபா அந்த ரேஞ்சில் வரும். இந்த வண்டி இப்போ நம்ம கம்பம் நாகார்ஜுனா மோட்டார்ஸில் சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த வண்டிக்கு 66,000 ரூபா அந்த ரேஞ்ச் எதிர்பார்க்குறோம். நேரில் வாங்க, அதுலேயுமே பெஸ்ட்டாக பண்ணித்தரோம். நன்றி, வணக்கம்.